ஜெபம் செய்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், உம்மை ஆராதிக்க ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும். நீர் மகிமைப்படும். வியாதிஸ்தர்களுக்காக, பிணியாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. ஜெப ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கருத்தாய் ஜெபிக்க கிருபை தாரும். ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக கன்வென்ஷன் கீதங்களிலே 584வது பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். கன்வென்ஷன் கீதங்களிலே 584வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியாகி பாவத்தை வென்று விட்டான். பாசமாய் சிலுவையில் பலியாகி பாவத்தை வென்று விட்டான். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன்.
தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரை என் வாழ்வில் யாருக்கு பயப்படுவேன்? அவரை என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. கன்வென்ஷன் கிடைக்கல 488வது பாடலை பாடணும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கன்வென்ஷன் கிடைக்கல 488வது பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவிலே என்னை வரப்போகிறார். மேகங்கள் நடுவிலே என்னை வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெபம் செய்வோம். சுகமளிக்கும் ஆறுதலிலே பங்கு பெறுகிற நாம் வியாதிஸ்தர்களுக்காக பலவீனமாக இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கும்படி கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில்
முதலாவது ஜெப குறிப்பாக நாம் மருத்துவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். மருத்துவர்களுக்கான இந்த ஜெப குறிப்பில் கேஸ்ட்ரோ என்டராலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிற நிபுணர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இவர்கள் எதற்கெல்லாம் சிகிச்சை அளிப்பார்கள் என்றால், உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், கணையம், பித்தப்பை, பித்த நாளங்கள், கல்லீரல் போன்ற 8 உறுப்புகள், உள் அவயவங்கள், வயிற்று பகுதி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்கள் 8 அவயவங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த நிபுணர்கள் தான் அவர்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள். இதில் வருகிற பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கேற்ற மருந்துகள் இன்னும் அதற்கேற்ற சிகிச்சைகளை கொடுத்து அறுவை சிகிச்சை செய்வதா அல்லது மாத்திரைகளிலே சரி பண்ணுவதா, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் செய்வது இந்த நிபுணர்கள் தான். இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்படி பல வியாதிகள் இருக்கிற உணவு குழாய் பிரச்சனைகளிலே பல பேர் வியாதிகள் பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அந்த உணவு குழாய் மூலமாய் உணவு செல்ல முடியாமல் எத்தனையோ டியூப் மூலமாய் உணவு கொடுத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வயிற்று பகுதியிலே காணப்படுகிற கட்டிகள், அதில் காணப்படுகிற அநேக பலவீனத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. நீர் கட்டி, இன்னும் கேன்சர் போன்ற காரியங்கள், இப்படி வயிற்று பகுதியில் அநேக பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. சிறுகுடல் பெருகுடலிலே பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்கும் பார்த்தால் இந்த காரியத்தில் அநேகர் பலவீனப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். கணையம், அதில் பிரச்சனைகளோடு வீங்கி இருக்கிறது, அது சுருங்கி இருக்கிறது, சரியாக இயங்கவில்லை என்று சொல்லி இந்தப்பட்ட பலவீனங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக. பித்தப்பை, இன்னும் பித்த நாளங்கள், இதில் பிரச்சனைகளோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக. அது சரியா இயங்க செயல்படவில்லை, அதனுடைய காரியங்கள் சரியா இல்லை என்று சொல்லி எத்தனையோ ஜனங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கடைசி கல்லீரல், இதுவும் சரியா இயங்கவில்லை, அது சரியான பலன் கொடுக்கவில்லை, அது வீங்கி இருக்கிறது, அதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி இப்படி 8 அவயவங்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்தது, ஒரு அவயவங்களும் தானாய் உண்டானதல்ல, எல்லாம் அவர் சிருஷ்டித்தது, நேர்த்தியாய் இயங்க வைத்திருக்கிறார். ஆகவே இப்படி பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டும்படி, அவர் சுகம் கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். அவர் இந்த ஜனங்களுக்கு மனமிறங்கும்படிக்காக, இதற்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இவர்கள் விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன சிகிச்சை கொடுக்க வேண்டும், இதன் மறைபொருள் என்ன என்பதை கர்த்தர் தான் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்காக இந்த ஞானத்தை தேவன் கொடுக்கும்படி, மருத்துவர்களை தேவன் ஆளுகை செய்யும்படி, இந்த பலவீனத்தில் வருகிற ஜனங்களை வைத்து லாபம் சம்பாதிக்காதபடி தெய்வ பயத்தோடு உண்மையாய் செயல்பட மருத்துவர்களுக்காக, இந்த வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஒரு விஷயங்களை எங்கள் அவைகளில் நீங்கள் சப்பையில் ஆத்மாவுக்கு அமைந்தவர்கள் எங்கள் அழுத்தலை எங்கள் கழிவுகளை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். சோதரிக்கிறோம், என்றோடு கொடுக்கிறோமானவர் ஆவியானவரை உங்களை வரவேற்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோமானவர். சோதரிக்கிறோமானவர் பதினாயிரங்களுக்கு சிறந்தவரை துதிக்கிறோமானவர். ஒருவர் சேரப்படாத ஒளி வாசமடைகிறவரை துதிக்கிறோமானவர். தகப்பனே, பெரியவராயிரு அருமையாயிருக்கிற எங்களை சபா சோதரிக்கிறோமானவர். நோக்கி பார்க்கிற திருவிழுக்காய் சோதரமானவர். அற்புதம் சுத்தமாய் காணப்படுகிற சப்பா எங்களை சபா எங்கள் தாயின் கருவியில் உருவாகும் எங்களை தெரிந்து கொள்கிற அந்த இரட்டங்களுக்காய் சோதரமானவர். அம்மை தகப்பனே, நீங்கள் படுத்த அவைகளை சப்பா எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாய்ப்பட்டிருந்த அந்த திருவிழுக்காய் இரட்டங்களுக்காய் சோதரமானவர். எத்தனையோ பேர் அப்பா எவ்வளோ பேர் பக்கங்களை வைத்துக் கொண்டு எவ்வளோ பேர் சொல்லிட்டு தகப்பனே, அப்பா தகப்பனே ஒவ்வொரு உறுப்புகள் இல்லாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் தகப்பனே, எங்களோட அவைகள் ஒன்று கூட சப்பா சோதரிக்கிறமானவர். அப்பா அப்பா உருவாகும் எல்லாம் நேர்த்தியாக படுத்தி சப்பா எங்கள் தந்தை திருவிழுக்காய் இரட்டங்களுக்காய் கொடாமல் சோதரன் தகப்பனே, விசேஷமாக தகப்பனே நாங்களுக்கு ஜெபித்ததற்கிற சபா சோதரமானவர். தகப்பனே சோதரமானவர் உணவுக்கு ஆயிரம் தகப்பனே சொத்துக்கிற தொண்டை பகுதியில் இருந்து தகப்பனே வயிறு வரை சபா சமயத்தை 8 பிரிவுகளுக்காக நாம் சொல்லிக்கிறமானவர். சோதரிக்கிறமானவர் பரம வைத்தியரை நோக்கி பார்க்கிறமானவர். சோதரிக்கிறமானவர் சுகமளிக்கிறவரை நோக்கி பார்க்கிறமானவரை. சோதரிக்கிறமானவரை நன்றியோடு ஒத்துக்கிறமையா. சோதரிக்கிறமானவர் இடத்திற்கு தேசமா செயல்படுகிற மருத்துவர் மருத்துவச்சியும் கருத்தில் தருகிறமானவர். ஆவியாளர்களின் பிள்ளைகளை சபா சோதரமானவர் ஆட்கொள்கிறார்கள். சோதரிக்கிறமானவர்
யாரை சப்பா பணத்துக்காக இசப்பா ஸ்தோத்திரிக்கிறமான இதற்கென்று இசப்பா செயல்படுகிற பிள்ளைகளை இசப்பா ஸ்தோத்திரிக்கிறார மருத்துவத்தில் இசப்பா சிகிச்சை பெறுகிற பிள்ளைகள் இசப்பா பணத்திற்காக இசப்பா அவர்கள் ஆதாயப்படுத்திக்கிறார்கள் தகப்பனை ஸ்தோத்திரமான கருத்துக்கு பயப்படுது பயத்தோடு தகப்பனை எதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இசப்பா ஸ்தோத்திரிக்கிறவர்கள் இசப்பா ஞானத்தை இசப்பா கொடுங்கானவரை இசப்பா ஆலோசனை கற்ற நீங்களுக்கானவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா தகப்பனே ஸ்தோத்திரமானவர் ஒவ்வொரு குழுக்கவும் அப்பனை திட்டத்தை கல்யாணம் இசப்பா கல்யாணம் இசப்பா முன்னேற இசப்பா அவனை அப்பனை வயிறு போய் கோயிலில் உச்சரிக்கிறவர்கள் ஸ்தோத்திரிக்கிறவர்கள் ஏசு கிறிஸ்துவே இசப்பா ரத்தம் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இப்போ இசப்பா யாரும் நிலநிலப்பட்டு இருக்கிறாங்க அவனை அப்பா வாய் பகுதியில் அந்த இசப்பா உடல் வரைக்கும் இந்த பகுதி கலந்த பிள்ளைகளை கொடுத்து மையா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா நன்றியோடு இருக்கிறவர்கள் எங்களை நல்ல இசப்பா பேசுறதுக்கீங்க நல்ல சாப்பிட்றதுக்கு திரும்பி தந்துக்கீங்க கூடாது ஸ்தோத்திரப்பா எங்கள் சகோதர சகோதரன் நினைக்கிறோம் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா இப்படி இசப்பா பிரச்சனை அநேக பிள்ளைகள் இசப்பா நாங்கள் கண்ணார ஒவ்வொரு பிள்ளைகள் பார்க்கிறோம் சுவாமி எங்களை நினைக்கிறோம் சுவாமி ஒரு விஷயம் தகப்பனை இறங்குங்க ராஜா அந்த பிள்ளைகளுக்கு ஒதுங்க தகப்பனை நீ தொட்டால் சுகம் உண்டாகுமே ராஜா அவன் தகப்பனை நீ தொட்டால் சுகம் இசப்பா செத்தோட இசப்பா பாடியில் எழுப்பின தேவன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரமானவர் தகப்பனே சோதரிக்கிறமான தொழில் முடியாமல் இருக்கிற இசப்பா கேன்சர் கட்டின்னு சொல்லுவாங்க நீ தைராய்டு சொல்லுவாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் விதவிதமான நோய்கள் வருகிறது சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பாவம் நித்தமாக இருந்தால் உதவி செய்சப்பா கழிவு சபா தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறமானவர் தகவலை இறக்கம் செய்வானவர் தவறி குமாரனே இறங்கு ராஜா ஸ்தோத்திரிக்கிறமானவர் தவறே ஸ்தோத்திரிக்கிறமானவர் உதவி செய்ய சபா பெரியவரை பார்த்துக்கிறமானவர் ஸ்தோத்திரிக்கிறமானவர் எங்கள் பாவம் தக்கதாக எங்கள் தம்பிதான் தகவலை தம்பி கொள்ளமானவர் உங்களுடைய திருமையை உங்களுடைய இயற்கை வேண்டும் ஸ்தோத்திரிக்கிறமானவர் இரண்டு சபா மருத்துவ செயல்படுகிற சபா ஸ்தோத்திரிக்கிறமானவர் அவன் தகவலை ஸ்தோத்திரம் சபா மருத்துவ சபா பிள்ளைகள் தருகிறப்பா சிறியோர்களும் பெற்றோர்களும் சபா தெய்வீக சமாதானம் தெய்வீக ஆலயம் கடத்துவதற்கானவர் ஸ்தோத்திரிக்கிறமானவர் தகப்பனே ஒரு நிமிஷம் நான் நினைக்கிற சுவாமி அவன் தகப்பனை தண்ணி குடிக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுகிற சுவாமி தகப்பனே ஒரு செய்யறதுங்க ஸ்தோத்திரிக்கிறமானவரே தகப்பனை இருக்கிற சபா மருத்துவர்கள் சரிவே சபா இருக்கிற சபா ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு ஆலோசனை செய்து இசப்பா அவங்க வேலை செய்த இசப்பா எல்லா மருத்துவத்திலையும் தகப்பனை கூட இருங்க ராஜா ஸ்தோத்திரிக்கிறார்கள் நல்ல சுகத்தை மேற்கொண்டு இசப்பா ஜீவனை கொடுக்காண்டவர் மருத்துவர்கள் வேண்டிய ஆலோசனை கொடுங்க ராஜா அவர் கொடுக்கிறப்ப அவங்க அப்பா மருந்து மாத்திரம் வேஸ்ட் ரத்தமாய் வாழ் தகப்பனை உங்களுடைய கண்களை நலவட்டை இந்த முயற்சியை கடவுளை ஸ்தோத்திரிக்கிறமானவர் தகப்பனை நீ பெரியவரானவர் பெரியார்கள் செய்ய இசப்பா அவன் தகப்பனே இசப்பா ஜபத்தை கடவுள் தன்னுடைய ஆவியாளரின் பொறுப்பு நடத்துங்க ஆமென் ஆமென் கர்த்தருடைய ஜெபத்தின்படியே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட அவயவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களை தெய்வ பயத்தோடு அவர்கள் செயல்படத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை கர்த்தர் வழி நடத்துவாராக. தேவன் ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஆளுகை செய்து சரியான சிகிச்சை கொடுக்கத்தக்க ஆண்டவர் வழி நடத்துவாராக. இன்னும் இந்த பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்கள் இந்த வியாதிகளுக்கெல்லாம் யார் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடும், இந்த தீராத வியாதிகள் இருக்கிறன, இந்த அவயவ எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் செவி சாய்த்து அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். அதிசயமாயும் அற்புதமாயும் அவர் செய்கிற தேவன் விடுதலை கொடுப்பாராக. ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று கண்டு அற்புதம் செய்த தேவனை விசுவாசிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஜெப குறிப்பாக சரீர அவயவங்கள், உள் அவயவங்கள், வெளி அவயவங்களிலே பாதிப்புகளோடு இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண் பிரச்சனைகளிலே, காது பிரச்சனைகளிலே, வாய் பேச முடியாத நிலைமைகளிலே, இன்னும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இரத்தத்திலே காணப்படுகிற அநேக வியாதிகள், பலவீனம், சரீர அவயவங்கள் சரியா இயங்கவில்லை, செயல்படவில்லை போன்ற வியாதிகள், கட்டிகள், ஒவ்வொரு விதமான கட்டிகள் சரீரத்தில் காணப்படுகிறது. அநேக காரியங்கள், பிசாசினால் வந்த காரியங்கள், அநேகருக்கு காணப்படுகிற வியாதிகள், செய்த பாவத்தினாலே, செய்த அக்கிரமங்களினாலே அவர்களுக்கு பாவமும் சாபமும் பலவீனத்தை கொண்டு வருகிறது. இன்னும் மற்றவர்கள் செய்கிற அந்த மந்திரவாதங்களினாலே அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். செயல்படக்கூடாது என்கிற போட்டி பொறாமை காரணமாக அநேகர் அப்படி பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான். கல்வாரி சிலுவையின் இரத்தம் மாத்திரமே இதற்கு தீர்வு. அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தம் மாத்திரமே இதற்கு அற்புதம் செய்ய முடியும், தீர்வு கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவின் இரத்தம் மாத்திரமே இந்த பாவங்கள் சாபங்களை கழுவ முடியும், இந்த மந்திரவாதங்களின் கிரியைகளை உடைத்தெறிய முடியும். இந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, சரீர அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு அந்த கல்வாரியிலே இதற்காக சிந்தப்பட்ட விடுதலைக்காக இந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு இயேசு சுமந்தாரு. இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு இலவசமாய் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு யாராவது ஒருவர் நாம் ஜெபிப்போம்.
ஆவியை உங்களை முடிச்சு ஆண்டவரே கருத்தோடு ஜெபிக்கிறவர்கள் கற்றுத்தாங்க இயேசப்பா ஆண்டவரே அந்த ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே உடைய சமர்ப்பம் ஏற்றணும் ஆண்டவரே நீங்கள் ஆமென் ஆமென் உங்களுக்கு பதில் தர வேண்டுமா என்ற பாதத்தில் இயேசப்பா தரப்பினை வேலை கத்தாவை தேசத்துக்காக தேசத்தில் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே வியாதினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த வேதனையோடு கண்ணீரோடு காலகாலமாக படுக்கை வைக்கப்பட்டிருக்காங்க ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் நினைத்தவங்க இயேசப்பா ஒவ்வொருவருடைய மேலும் உடைய ரத்தம் தெரிவிக்கப்பட்ட ஆண்டவரே பூர்ணமான ஒரு சுகத்தை நீங்கள் கட்டிட வேண்டுமா ஆண்டவரே உடைய பாவத்திலே கெஞ்சுகிற சுவாமி உங்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ விதமான நோயினால் கஷ்டப்படுகிறாங்க தவிர்த்தனே இன்னும் ஆண்டவரே நரம்புகள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதபடி ஆண்டவரே கை கால்கள் செயல்பட முடியாதபடி பேச முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் வீடுகளும் தவித்து கொண்டிருக்காங்க தவிர்த்தனே அந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய பாவத்திலே வருவோம் இயேசப்பா ஆண்டவரே கண்ணீரோடு உடைய சம்பவத்தில் வருகிறோம் தவிர்த்தனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் சுகப்படுத்த வேண்டுமாய் பலனையும் ஆண்டவரை கொடுக்க வேண்டுமா என்ற பாவத்திலே கெஞ்சுகிற சுவாமி பாவத்தினால் இந்த கட்டுகள் ஆண்டவரே பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே கல்வாரியிலே உங்கள் ரத்தம் முழுவதையும் சிந்தி விட்டீங்க ஆண்டவரே எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டீங்கப்பா எங்கள் சாபங்களை சுமந்து விட்டீங்க எங்கள் நோய்களை கூட நீங்கள் சுமந்து விட்டீங்க இயேசப்பா நாங்கள் சுமந்த தேவையை ஆண்டவரே உடைய பாதத்திலே வருகிற சுவாமி அந்த கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படும் ஆண்டவரே ஆண்டவரை இயேசுதான் சுகம் தர முடியும் என்பதை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள ஆண்டவரே உடைய சமூகத்தில் கேட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளதற்கான கிருபைகளை நீ கொடுக்க வேண்டுமாய் அப்பாவுடைய பாதத்திலே கெஞ்சுகிற சுவாமி ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே கட்டிகளினால் ஆண்டவரே நீர் கட்டிகள் ஆண்டவரே கேன்சர் கட்டிகள் தைராய்டு கட்டிகள் எத்தனையோ விதமான கட்டிகளினால் பாதிக்கப்பட்ட தவிர்க்கனே சுகம் கிடைக்காதபடி கண்ணீரோடு காணப்படுகிறாங்க தவிர்க்கனே கட்டிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படியாக உடைய கரம் நீட்டப்பட்ட ஆண்டவரே ஆடி பாய்ந்த கரம் ஆண்டவரே கரத்தை நீட்டி அவரை சுகப்படுத்த வேண்டுமா என்று பாதத்திலே கெஞ்சுகிறேன் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு கால்களிலே கைகளிலே புண் வந்து விரல் எடுத்து ஆண்டவரே கால் எடுத்து எத்தனையோ கஷ்டங்கள் இயேசப்பா இந்த சுகர் நோயிலிருந்து பிள்ளைகளை விட்டுவீங்க ஆண்டவரே அந்த நோய் பரவாதபடி அந்த செல்கள் எல்லாம் ஆண்டவரை அழிந்து போய் நீங்கள் திருப்பி செய்ய வேண்டுமா பாதத்திலே கேட்கிற சுவாமி ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை இடத்துல ஜெபிக்க சொல்லியிருக்காங்க இயேசப்பா அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து இந்த பாதத்திலே வருகிற சுவாமி ஆண்டவரே இல்லை சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சுகத்தை கட்டிடுங்கப்பா ஆண்டவரே இனிமேல் டயாலிசிஸ் தேவை இல்லை என்று சொல்லத்தக்க வண்ணம் பூரணமான ஒரு விடுதலை மனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஆண்டவரே உடைய பாதத்தை கெஞ்சுகிறேன் இயேசப்பா எவ்வளவு வேதனை ஆண்டவரே எவ்வளவு நாட்களாக இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க சுவாமி நினைத்தருங்கப்பா பாவங்களை மன்னிங்க இயேசப்பா சாபங்களை எடுத்துக் கொடுங்க ஆண்டவரே அந்த வீட்டில் ஒரு சமாதானத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே மகனை நீ பூரணமான பலத்தை கொடுத்து தாங்க வேண்டுமா என்ற பாதத்திலே கெஞ்சுகிறேன் சுவாமி ஆண்டவரே அந்த முப்பதாவது சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அந்த மூளைக்குள்ள இருக்கிற கட்டி இயேசு நாமத்தில் மறைந்து போட்டு இயேசப்பா அந்த மகளுமே அறியாத பிள்ளைதான் ஆண்டவரே ஆனால் உங்களுடைய பிள்ளை இயேசப்பா அவளுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அவளுக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுங்க இயேசப்பா எந்த நோயும் எந்த துன்பமும் அவளுக்கு வராதபடி ஆண்டவரே அவளை காத்துக்கொள்ள வேண்டுமா என்று பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி இன்னும் ஆண்டவரை சந்தனமா இருக்காது ஜெபிக்கிறோம் முகம் முழுவதும் இருக்கிற அந்த தேமல் மறையற்ற இயேசப்பா அதனால அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே ஒரு திருமணம் கூட நடக்க முடியாதபடி கண்ணீரோடு அந்த மகள் காணப்படுகிற அறிவியல் இயேசப்பா ஆண்டவரே அந்த மகளை கொடுங்கப்பா உங்களுடைய அன்பின் கரம் நீட்டப்பட்டு ஆண்டவரே மகளை குணமாக்க வேண்டுமா என்ற பாதத்திலே கெஞ்சுகிற இயேசப்பா ஆண்டவரே அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8.
நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்கள் ஜெபம் எட்டு நாட்கள் எங்களுக்கு எப்படியாவது ஒரு பூரண சுகம் கிடைக்கும் இயேசப்பா. இயேசுவா உம்மை கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. குடும்பம் முழுவதும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக மாறி நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இன்னும் கர்த்தாவே எங்கள் சபையில் எத்தனையோ பிள்ளைகள் பல வியாதியில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இயேசப்பா. எல்லாருக்கும் நீ பரிபூர்ணமான சுகத்தை கட்டிடுங்க இயேசப்பா. முட்டு வலியினால், முழங்கால் வலியினால், ஆண்டவரே தோள்பட்டை வலியினால், இன்னும் எத்தனையோ விதமான வேதனைகள் கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை நீ விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. பில்லி சூனிய கட்டினால், மந்திரவாத சக்தியினால் யார் யார் என்னென்ன வேதனையோடு காணப்படுகிறாங்களோ தகப்பனே, அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு நாமத்தில் அருந்து போக முடியாது ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அதை பண்ணி கொடுங்க இயேசப்பா. பூரணமான விடுதலை நீ கொடுக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே சளி பிரச்சனைகள், காய்ச்சல் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை வாழ்க்கையில் அதைக்கிறது இயேசப்பா. எல்லா நோய்களும் நீ விடுவித்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெயிலின் உஷ்ணத்தின் தாக்கத்தினால் பல விதமான நோய்கள் வளர்ந்து கொண்டிருக்கு சுவாமி. எல்லாவற்றும் எங்கள் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த குக்கரோளம் பகுதி முழுவதும் இயேசு நாமத்துடைய ரத்தத்தில் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான நோய்களும் துன்பங்களும் பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரே. பாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நோய்கள் துன்பங்கள் எல்லா பிள்ளைகளையும் விடுவீங்க இயேசப்பா. சாபங்கள் ஆண்டவரே, பாவக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து நீ விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பூர்ணமான சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரை நீ வழிநடத்த போவதற்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. துதி கனம் மகிமையாவே மத்திய செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அந்த கர்த்தருடைய ஜெபத்தின்படியே சரீர அவயவங்களில் வியாதியோடு பாரத்தோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தரை தொட்டு அற்புத சுகத்தை கட்டளையிடுவார்கள். ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாவத்தில் சாபத்தில் பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு கர்த்தரே செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் கிரியை செய்திருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் நம்முடைய பகுதியை பார்க்கிற பொழுது நம் மருத்துவ வளர்ச்சிகள் இருக்கிறது, நல்ல மருத்துவமனைகள் இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நல்ல ஒரு படிப்பறிவினாலே நாம் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் வட மாநிலங்களில் பார்க்கிற பொழுது மருத்துவமனையும் இல்லை, கல்வி அறிவும் இல்லாததினாலே வியாதி என்றால் உடனே சூடு வைக்கிற நிலைமையில எத்தனையோ ஜனங்களுடைய அந்த இனங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இந்த மருத்துவங்கள் எல்லாம் கிடைக்கணும், இந்த மருத்துவ வளர்ச்சிகள் அவர்கள் மத்தியில் உண்டாகணும், ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். வியாதி என்றால் உடனே மனிதர்களிடத்தில் யாரோ ஒரு இடத்துல சென்று ஒரு சூடு போடுகிற நிலைமையில் தான் இன்னும் இருக்கிறது. சூடு போட்டால் வியாதி போயிடும் என்று நினைக்கிறார்கள். அதுவும் இப்படிப்பட்ட பலவீனங்கள் மத்தியில் இருக்கிற ஜனங்கள், பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மருத்துவ வளர்ச்சிகள் சரியான முறையில் கிடைக்கத்தக்கதா, எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் கிடைக்கத்தக்கதா, இன்னும் நம்முடைய அரசின் மூலம் எடுக்கப்படுகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படிக்கு அதிகாரிகள் செய்கிற எல்லா முயற்சிகளையும், மக்களை தேடி செல்கிற மருத்துவங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படிக்கு எல்லா ஜனங்களுக்கும் அதில் ஏற்ற பிரயோஜனங்களை அடையும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். இன்னும் இந்த தேசத்தை கர்த்தர் சகல காதைகளுக்கும் கொள்ளைந்தவர்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய பகுதிக்காக, நம்முடைய மாவட்டத்திற்காக, மாநிலத்திற்காக ஜெபிப்போம். இன்னொரு ஜெப குறிப்பாய் சொல்லியிருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களுக்காக ஜெபித்து உலகில் இந்த பலவீனம் என்று சொல்லியிருந்தால் எல்லாரும் ஜெப குறிப்புக்காகவும் ஜெபிக்கலாம். இந்த காரியங்களுக்காய் நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே எங்க தேசத்துல மருத்துவ வசதிகள் கிடைக்கணும். ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே அந்த நாகரிகம் இல்லாத மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே காய்ச்சலுக்கு கூட ஊசி போடுறாங்க, வயிற்று வலிக்கு மருத்துவர்களையும் மந்திரவாதிகளையும் ஆண்டவரே மற்றவர்கள் அந்த மாதிரி காரியங்களையும் பார்த்த மக்கள் எங்க தேசத்துல இன்னும் இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த மருத்துவங்கள் ஆண்டவரே வளர்த்துவதற்கு இந்த நாடுகளிலே எல்லா மக்களுக்கும் மருத்துவ வசதிகள் கிடைக்கணும். ஆண்டவரே எல்லா ஊர்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறதை போல எங்க தேசத்துள்ள எல்லா மக்களும் ஆண்டவரே அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே அந்த மக்கள் சென்றடையணும் ராஜா. அங்குள்ள மருத்துவ வசதிகள் எல்லா மக்களும் ஆண்டவரே பயன்படத்தக்கதாக ஆண்டவரே எங்க தேசத்திலே ஒரு மாற்றங்கள் உருவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்திற்கு வர இருக்கிற எல்லா ஆபத்துகள், கொள்ளை நோய்களுக்கும் தீராத வியாதிகளிலிருந்தும் எங்க தேசத்தை நீ காப்பாற்றி அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க தேசத்திலே வருகிற எல்லா
எல்லா கொள்ளை நோய்கள் ஆண்டவரே, தொற்று வியாதிகள் ஆண்டவரே, விசேஷமாக இந்த வெயிலின் அகோரத்தினாலே வருகிற எல்லா தொற்று வியாதிகளுக்கும் எங்கள் தேசத்தின் மக்களை நீர் காப்பாற்றுவீராக ஆண்டவரே. உங்களை தவிர வேற யாராலும் எங்களை காப்பாற்றவே முடியாது ஆண்டவரே. என்னதான் மருத்துவ வைத்தியங்கள் பார்த்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் பரம வைத்தியர் பரிகாரியாக கண்ட நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, உடைய ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே, உடைய ஒரு பார்வை பண்ணால் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புத விடுதலை உண்டாகுமே ராஜா. ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதியில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, சாபத்தினாலும் பாவத்தினாலும் ஆண்டவரே, சந்ததியாக இருக்கிற எல்லா வியாதிகளில் இருந்து தேவரீர் என் ஜனத்தை நீர் காப்பாற்றி எழுதும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்காகவும் ரத்த சிந்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நோய்களையும் நீக்கி ஆண்டவரே எங்களை சுகமாக வல்லமை உள்ளது ராஜா. ஆண்டவரே, அந்த ரத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கல்வாரி ரத்தத்தை எங்க தேசத்தின் எல்லா மக்களின் மீது நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தொற்று வியாதிகளும் ஆண்டவரே, மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் எதுவும் எங்கள் தேசத்தின் மக்களை அணுகக்கூடாது ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகள் ஆண்டவரே, பெரியவர்கள் முதற்கொண்டு ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளை ஒன்றை உனக்கு வரப்பண்ணே சொன்னீங்கப்பா ஆண்டவரே. எகிப்து மக்களுக்கு வாதை வந்த பொழுது ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒன்றும் வரலையே ராஜா. ஆண்டவரே, அப்படியாக எங்க தேசத்தின் மக்களை நீ காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நீதாமே ஆண்டவரே உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் மறையணும் ஆண்டவரே, எல்லா தொற்று வியாதிகளும் மறையணும் ஆண்டவரே. எல்லா விஷ கிருமிகள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போக வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல அதிகமான மக்கள் நெருக்கடி வாழ்கிறதான மக்கள் ஆண்டவரே, மக்கள் கூட்டமாய் நெருக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அது நிமித்தமாக ஆண்டவரே வருகிற எல்லா நோய்களில் இருந்தும் ஆண்டவரே என் ஜனத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசேஷமாக மலைவாழ் பகுதிகளிலே ஆண்டவரே, ஆதிவாசி மக்கள் மத்தியிலே இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாருக்கும் எங்க தேசத்திலிருந்து கிடைக்கிறதான அரசாங்கத்தின் மூலமாக வர வேண்டிய எல்லா உதவிகளும் வரணும் ஆண்டவரே. மருத்துவ உதவிகள் வரணும் ஆண்டவரே. ஆம்புலன்ஸ் வசதிலாம் கிடைக்கணும் ஆண்டவரே. மக்களுக்கு எல்லா மருந்துகளும் ஆண்டவரே அந்த மக்களையும் போய் சென்றடையணும் ஆண்டவரே. ஒருவராவது ஆண்டவரே மருத்துவம் கிடைக்காம எந்த உயிர்களும் ஆண்டவரை பலியாக கூடாது. எல்லா ஆத்மாக்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்திக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அந்த மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணுமே ராஜா. ஆண்டவரே, பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா வியாதிகளும் பலவீனங்களிலும் சத்ருவானவனுடைய கிரியைகளை எல்லாம் இயேசுவே உடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசானவனால வருகிற எல்லா வியாதிகள் ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எப்படியாவது மக்களை நரகத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி ஆண்டவரே பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்த தந்திரங்கள் பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் எல்லைகளில் எங்கிலும் ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதிகள் ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஆண்டவரே. பாரபட்சம் இல்லாம ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே குக்கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் ஆண்டவரே. ஒரு செல்போன் டவர் எல்லா இடங்களையும் இருக்கு ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, இந்த மருத்துவ வசதி எங்க மக்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் எங்க மக்களுக்கு கிடைக்கலப்பா ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே மருத்துவ வசதி கிடைக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ கிராமங்கள் ரோடு வசதி இல்லாம ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத ஆண்டவரே பிரசவ ஸ்திரீகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆண்டவரே வண்டிகள் இல்லாம நடந்தே கொண்டு போகிறதை நாங்க பார்க்கிறோமே சுவாமி. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. எங்க தேசத்திற்கு ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்காலம் உருவாகும் ராஜா. அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், திட்டங்கள் எல்லாம் இதற்கென்று நல்ல முடிவெடுக்கணும் சுவாமி. நல்ல திட்டங்களை ஆண்டவரே எங்க தலைவர்கள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தின் விடிய கர்த்தர் தேசத்திற்கு வருகிற எல்லா நன்மைகளும் கிடைக்கத்தக்க, எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க ஆண்டுடைய கரத்தை கர்த்தர் நீட்டுவாராக. அவருடைய பலத்தினாலே எல்லா ஜனங்களும் பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்னும் அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையினாலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அநேக மருத்துவ வளர்ச்சிகள் எல்லா இடங்களிலும் கிடைக்கத்தக்கதாய் ஆண்டு கிருபை செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பின் கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை கொடுத்தீரே ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தருவீராக. வியாதியின்
வியாதியின் கொடூரத்தினாலே கண்ணீரோடு கூட யார் விடுதலை கொடுக்க கூடும் என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பீராக. நீர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருப்பீராக. இந்த பாவங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறீரே அடுவரை, சிலுவாய் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்திருக்கிறீரே அடுவரை. வியாதியோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நினைத்திருள்வீராக. தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஜனங்களுக்கு மனம் இறங்க தேசத்தை எல்லா அழிவுகளிலும் இருந்து வியாதிகளிலும் இருந்து கர்த்தர் நீங்களாக்கி ரட்சித்துள்ளுவீராக. தொற்றுகள், கொள்ளை நோய்கள், பலவீனங்களில் இருந்து எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துள்ளுவீராக. ஜனங்கள் ஆண்டவரே அழிந்து போகாதபடிக்கு, வியாதியின் கொடூரத்தினாலே வேதனைப்படாதபடிக்கு எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவீராக, சுகத்தை கட்டளையிடுவீராக. ஜனங்கள் அமெரிக்கையாய் ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை தாரும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலை செய்கிற தேவன், எப்போது விடுதலை செய்திருள்வீராக. ஜனங்கள் அதை கண்டு கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொண்டு உம்மை பற்றிக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்கள் ஆக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறியதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்றுக்கணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கைகளாலே காண்பிக்க கடவன். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்நாளிலும் நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய வாழ்விலே காணப்படுகிற கலைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாவடக்கம் என்கிற காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாவினாலே செய்கிற குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த கலையை நாம் குறித்து வேதத்தின் அடிப்படையில் தியானிப்போம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட ஆவியின் கலை நாவடக்கம். நாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடக்கி கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்ட பகுதியிலே முழு பகுதியிலுமே இந்த நாவை பற்றி தான் வருவதை நாம் கவனிக்கலாம். வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத கொல்லாமலும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. என பேசுகின்ற பேச்சு
அடுத்தவர்களை கொன்று விடுவது போல இருக்குமா. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தால், இந்த நாவடக்காமல் இருந்தால் ஒரு மனிதனை அது உயிரோடே கொல்லும்னு சொல்லப்பட்டிருக்கு. உயிரோடே கொண்டு விடுவான், அல்லது இரத்தம் வராமலே கொல்லக்கூடிய ஒரு தன்மை உடையது. அடித்தாதான் ரத்தம் வரும், ஆனால் நம்ம பேசுகிறதுல அவன் செத்தே போவான், ஆனால் ரத்தமே என்ன செய்யாது, வராது. ரத்தம் வராமலே கொல்லக்கூடியது. யாராக இருந்தாலும் நாம் நாவை அடக்க வேண்டும், இல்லவிட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியானால் நாம் பேசுகிற பேச்சு நல்ல பேச்சுகளாக இருக்க வேண்டும், அல்லது பேசாமல் அமைதியாக இருந்து வேண்டும். தேவையில்லாமல் பேசிட்டு அதுக்கு பிறகு போய் சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஓரளவு முடிஞ்சு போகும். அதை கேட்டு அவங்களுக்கு அந்த வார்த்தை அப்படின்னு செய்யும், உடம்புல அப்படி உட்கார்ந்துட்டே தான் இருக்கும், போகாது. ஒரு தகப்பன் ஒருவர் இருந்தார் இந்த ஊரிலே. அவர் தன்னுடைய மகனை ரொம்ப பிரியமாக வளர்த்து வந்தார். அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தார், படிக்க வைத்தார், நல்ல வீடை கட்டி கொடுத்தார், நல்ல வேலையும் வாங்கி சுகபோகமாக அவனை ஆக்கி விட்டுட்டார். ஒரு நாள் இருவரும் பேசி கொண்டு இருக்கும்போது மகன் ஒரு வார்த்தையை தவற விட்டு விட்டான். அப்படின்றால் தகப்பனை கொஞ்சம் அசிங்கமாகவே திட்டி விட்டான். திட்டி விட்டு அவனும் கோபத்தில் என்ன சொல்லிட்டான், வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டான். சரி போயிட்டு வருவோமே அப்படின்ட்டு போயிட்டான். அதற்குள்ளாக இந்த தகப்பன் தன்னுடைய பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் ஒரு ஊரில் போய் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே போய் தங்கி விட்டார். மகன் திரும்ப வீட்டில் அப்பாவை தேடி பார்த்தா இல்லை, விசாரித்ததில்லை, அப்பா வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து தன் தகப்பட்ட போய் கேட்டான், அப்பா வீட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். ரொம்ப மக்கள் பரிந்து பேசி கேட்டான். ஆனால் தகப்பன் ஒரு வார்த்தை கூட மகனுக்கு மாறுதரமாக பேசவில்லை. எவ்வளவோ பேசி பார்த்தா ஒன்றும் நடக்கல, வந்துட்டான். அப்படி நாட்கள் போனது. அப்பப்போ அப்பாவே போய் பார்த்துட்டு வருவான், பேசுவான், கூப்பிடுவான். ஆனால் ஒரு வார்த்தை என்ன செய்யல, அவர் பேசவே இல்லை. நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அவர் மரித்தும் போனார். அதன் பின்பு அவன் தன்னுடைய நண்பர்களிடம் சொன்னானாம், நான் என்னுடைய அப்பாவை தவறுதலாக கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். அதற்கு பின்பு அவர் என்ன செய்யல, என்கிட்ட பேசவே இல்லை, மரித்து விட்டார். ஆனால் அந்த வார்த்தை என் மனசில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, குத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அப்போ நம்ம வார்த்தைகளை பேசும்போது ஒருவேளை பெற்றோருக்கு விரோதமாக அல்ல பிள்ளைகளுக்கு விரோதமாக யாருக்கு விரோதமாகவும் நாம் பேசுவதாக இருந்தால் நம்முடைய பேச்சு என்னச்சணும், நம்ம உலகத்தில் சொல்லுவாங்களே வார்த்தையை அளந்து பேசுவாங்க. நம்ம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் இருக்க அநேக வசனங்களை நாம் பார்க்கலாம். ரொம்ப வசனங்கள் நாவடக்கத்துக்கு இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். மோசேனுடைய கேரக்டர் அதுக்கு முன்னால் கொஞ்சம் சத்து வித்தியாசமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வந்த பிறகு இந்த மோசே ரொம்ப சாந்தம் உள்ளவனாக இருந்தாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், இந்த மோசேனுடைய கதைகளெல்லாம் படிக்கிற நாமளும் அதே மாதிரி கேரக்டரோடு இருக்கணும். நம்மளும் எப்படி தான் இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்கள் இருந்தால் நம்ம நாவு என்ன செய்யாது, கண்டவைகளையும் நமக்கு என்ன செய்யாது, பேசாது. அதே போல் யோபனுடைய காரியத்தை பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்தில் பாருங்க. இங்கு வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் தர வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவிகளினால் பாவம் செய்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யல, தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, வாயை திறக்கவே இல்லை. அப்படி திறந்திருந்தால் யோபுடைய உத்தம ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறல்ல, தேவன் அவனுக்கு யோபுவை பார்த்து என்னுடைய உத்தமன்னு சொல்லுவார். அந்த சர்டிஃபிகேட் அவனுக்கு கிடச்சிருக்காது. அவன் நாவை என்ன செஞ்சான், அடக்கி கொண்டு விட்டான். அப்போ நாவு என்பது நாம் அதிகமாக பேசும்போது அது மற்றவர்களை என்ன செய்யும், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதாக அமைந்து விடும். முதல்ல இன்னொரு வசனத்தையும் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் நம்ம பாருங்க. அதில் 6ஆம் வசனத்தை பாருங்க. போதும், நாவு நெருப்பு. எப்படி ஒரு நெருப்பு ஒரு காட்டையை கொளுத்தி விடுமோ அதே போல நாம் பேசுகின்ற பேச்சு தவறாக இருந்தால் அவ்வளோதான், காடே அழிஞ்சு போகும். நாவு நெருப்பு என்பதாக வேதம் கூறுகிறது. அப்போ நம்ம நாவை சரியாக அடக்காவிட்டால்
நாம் அதுக்கு அடிமையாகி போய்விடும். இன்னொரு வசனத்தை வாங்கி அதிலே யாக்கோபு 3:8 வசனத்தில் பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடக்காத பொல்லாதுள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது. நாவை அடக்கலைன்னா விஷம் தான். நம்ம பேசுகிற பேச்சு அப்படி தான் இருக்கும், விஷமாக தான் இருக்கும். அது மற்றவர்கள் என்ன செய்யும்? கொண்டு விட, உயிரை விட கொண்டு விடக்கூடியது. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 52:2 பாருங்க. சங்கீதம் 52:2. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் நாவு தீட்டுப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. தீட்டுப்பட்ட சவரகன் கத்தி. இப்போ நாவுக்கு பேரை பாருங்க. முதலாவது ஒரு நெருப்பு, இரண்டாவது விஷம், மூணாவது தீட்டப்பட்ட சவரன் கத்தி. அப்படி அந்த அளவுக்கு கொடுமையான ஒன்று தான் நாவடக்கமின்மை. அப்போ நாவை நாம் என்ன சொல்லுவோம்? காத்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய 12 கோத்திரங்களுக்கும் இதை அறிவுரையாக எழுதுகிறார். அப்போ நாம் இதில் என்ன செய்யணும்? ஏன் நம்மளுக்கு இந்த நாவடக்கமின்மை என்ன எப்படி ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம சொல்லுவோமானால் யாக்கோபு 3:5 வசனத்தில் பாருங்க. அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமைகளை பேசும். ஏன் நாவடக்கமின்மை நமக்கு வருதுன்னா, முதலாவது பெருமையானவைகளை தான் நம்ம பேசுகிறோம். அடுத்தவங்களை பற்றி என்ன சொல்கிறோம்? அதிகமாக பேசுகிறோம். அல்ல நம்முடைய பெருமைகளை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லுகிறோம். அவங்களுக்கு தேவையில்லைங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? தேவையில்லாமல் பெருமையாக பேசுகிறோம். இரண்டாவது பாருங்க, அதே யாக்கோபு 3:4 வசனத்தில் பாருங்க. பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்திலும் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கான ஆலயத்திற்கு போதும். அதுக்கு முன்னாலே இருக்குது பாருங்க. அது குதிரைக்கு எப்படி கடிவாளம் போடுறோமோ அதேமாரி நம்மளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு வச்சுருந்தா நாம் என்ன செய்யாது? ரொம்ப தேவையில்லாமல் பேசாது. அப்போ நம்ம பேசும்போது நாம் எதை பேசுகிறோம், ஏன் பேசுகிறோன்னு ஒரு கொஸ்டின் கேட்டு பேசுனா அது என்ன செய்யாது? நம்மளுக்குள்ள அடங்கி இருக்கும். இல்லைன்னா நாவு அடங்காமல் போய்விடும். சங்கீதம் 73:9 பாருங்க. நாவு பூமி எங்கும் உலாவுவது அப்படின்னு. நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அப்போ இந்த காரணங்களால் தான் நம்மளுக்கு நினைச்சது நாவடக்கமின்மை ஏற்படுகிறது. என்ன வாசிக்கலாம்? இல்லாத காரியத்தை நாம் பேசும்போது இந்த பிரச்சனை வந்துடும். சில காரியங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? எது இல்லையோ அதை பெருமையாக பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம நாம தேவையில்லாத நிறைய பேசி விடுவோம். அல்லது நாம் ஏமாற்றப்படும் போது நாவடக்கமின்மை நம்மால் போய்விடுகிறது. ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோமா, நம்மளுக்கு உடனே டென்ஷன், கோபம் வந்துருச்சுன்னா நம்ம நினைச்சது கடுமையான சொற்களை வீசி விடுகிறோம். அப்போ இதுகளெல்லாம் இருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கு நினைச்சணும் வழியை தேடி விட்டோம். எப்படி இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? நாவடக்கமின்மை என்னுடைய விளைவு எப்படி இருக்குன்னா, முதலாவது இது உறவுகளை பிரித்து விடும். நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தில் நாவடக்கமின்மை ஏற்பட்டுச்சு அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா அது நம் உறவுகளை என்ன செய்யும்? பிரித்து விடும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அது மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நமக்குள்ளே என்ன செய்யும்? சொந்தக்காரர்களே, உறவினர்களுக்கு இடையிலையோ, பெற்றோர்களுக்கு இடையிலையோ, பிள்ளைகளுக்கு இடையிலே என்ன செய்யும்? அது வருத்தத்தை ஏற்படுத்தும். அப்போ நாம் இதை என்ன செய்யணும்? இந்த நாவடக்கத்தை நாம் மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது பாருங்கள், எப்படி நாம் இந்த நாவடக்கத்தை நாம் மேற்கொள்ள முடியும்னா, இயேசுவினுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர்களுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாதிரியை நாம் பின்பற்றும் போது நம்ம என்ன செய்யலாம்? நாவடக்கம் உடையவர்களாக இருக்கலாம். மத்தேயு 26:63 வசனத்தில் பாருங்க. மத்தேயு 26 போதும். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவருக்கு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன செய்யல? எதை குறித்தும் எதுவுமே சொல்ல பேசாமல் இருந்தார். அதே போல் இன்னொரு வசனம் இருக்கு. மார்க்கு 14:61 வசனம் பாருங்க. மார்க்கு 14:61. அவரோ ஒரு உத்தரவு சொல்லாமல் பேசாமல் ஆண்டவருடைய இந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். ஏதோ வாக்குவாதங்கள் இருந்தால் நாம் பேசாமல் இருந்து விடுவோம். ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது அதான். அவருடைய சிந்தையும் அது.
அப்போ அவருக்கு எவ்வளவோ குற்றங்கள் குறைகள் மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எதுவும் சில பேசவில்லை. ஆண்டவர் பேசியிருந்தா என்ன இருக்கும்? பிரச்சனைகள் பெரியசாக ஆகிட்டே போயிருந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறது கரெக்டாக இருந்திருக்கும், அவங்க சொல்கிறதெல்லாம் தீதானவைகளாக இருந்திருக்கும், பிரச்சனை மாறி போயிருக்கும். ஆண்டவர் சொன்னார், பேசாமல் அப்படியே இருந்துட்டார். ஏசாயா 53:7 பாருங்க. அவர் எடுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தமது வாயை திறவாதிருந்தார். வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் நாம் நினைச்சினோம், வேதாகத்தில் அநேக இடங்களில் இதை குறித்து நாம் பார்த்தாலும் சில வேளையில் நாம் நினைச்சிடும் நாவை அடக்காமல் போய்விடுகிறோம். நாவை அடக்காத ஒரு மனுஷன் கண்டிப்பாக ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இரண்டாவது பாருங்க, நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நம் நாவை நினைச்சணும் கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம நாவை நினைச்சணும்னா நம்ம சாதாரண இருக்கிறோம், நம்ம அப்படி இருக்கணும். நம்ம நாவை ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கணும், தேவைக்கு தான், எஜமானாக்கக்கூடாது. நம்ம நாவு வேலைக்காரன் மாதிரி இருக்கணும், நம்முடைய சிந்தை எஜமான் மாதிரி இருக்கணும். அப்போ இந்த பிரச்சனை வராது. நம்ம எதுக்கு எடுத்தாலும் பேச 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 தான் அது எஜமானாக மாறி விடுகிறது. நம்ம சிந்தை எஜமானாக இருக்கணும், நம்முடைய நாவு எஜமானாக ஆகக்கூடாது. அப்போ வாயினால் நாம் தாறுமாறாக பேசும்போது அது என்ன செய்யும்? பிரச்சனைகளை கொண்டு வருவதாக இருக்கும். யாக்கோபு 3:2 பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல்ல தவறானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக்கொள்ள போதும். வாய் பேசுகிறோமா, நம்ம நினைச்சிடும் அந்த வாயினால் நம்ம முழு உடலை நிச்சயம் கடிவாளம் கட்டுப்படணும். அப்போ நம்ம நினைச்சிடும், நம்ம பேசும்போது நம்ம ஏதோ தவறுதலாக பேசும்போது அது நம்ம உடம்பு முழுசும் நம்மளுக்கு பாவமாக மாறி வருகிறது. அப்போ வார்த்தைகளை நம்ம நினைச்சணும் ரொம்ப யோசனை, அல்லது நம்ம கடிவாளம் போட்டுக்கிடணும். எப்படி குதிரைக்கு கடிவாளம் 2வது வசனம் அதில் 2:3 இருக்குது. எப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே போல் நம்ம நாவுக்கு நினைச்சணும் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிடணும். ஒரு கடிவாளம் போட்டு வச்சுட்டோம்னா தேவையானவைகளை மட்டும்தானே பேசுவோம். அடுத்து பாருங்க, ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச வேண்டும். 3வது, ஆரோக்கியமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நீதிமொழிகள் 15:4 பாருங்க. நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவனே கனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடு ஆகிய ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். அப்போ நம்ம நிச்சயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது நல்ல வார்த்தைகளை ஆரோக்கியமான வார்த்தைகளாக, மற்றவர்களுக்கு அதை பாதிக்காத வார்த்தைகளாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3:10 பாருங்க. 1 பேதுரு 3:10. இந்த நாவிலே நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து நாவை என்ன செய்யணும்? விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அப்போ பொல்லாப்புக்கு நம்ம நினைச்ச விலகிறது போதில் நம்ம நாவும் என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாவில் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால எல்லாத்தையும் பேசிவிடக்கூடாது. அப்போ இந்த நாவை நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 வகை. ஒன்று இயேசுனுடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். 2வது, நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், அப்படின்னா அது ஒரு வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கிடணும். 3வது, ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். சங்கீதம் 35 எடுத்துடுங்க, 28. சங்கீதம் 35:28. நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்ட அதனுடைய தொடர்பு தான். கரெக்ட் தானே? என்னுடைய நாவு ஆண்டவருடைய நீதியும் துதியை நினைச்சுன்னு சொல்லணும். துதித்தல் தான் நல்லது. அப்போ நம்ம வாயில் வர்ற வார்த்தை ஆண்டவரை நாம் துதிப்பதாக, அவருடைய நீதியை நாம் சொல்லுவதாக இருந்தால் நாம் நாவு கண்ட்ரோலுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம நினைச்சிடும், சும்மா இருக்கிற நேரங்களில் வேதத்தை வாசி ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாவடக்கம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வெளியில் போய் பேசும்போது ஒவ்வொருத்தருடைய பேச்சை கேட்டு தான் நம்ம நினைச்சிடும் நாவடக்கம் இல்லாமல் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு அப்புறம் நம்ம மாட்டிக்கொள்ளும். சங்கீதம் 51:14 பாருங்க. எல்லாருக்கும் தேவனே. சங்கீதம் 51:14. நீங்களாய் போயிடும். அவருடைய நாவு இந்த
என் நாவு உங்களுடைய நீதியை கெம்பீரமாய் பாடணும். பாடுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த நாள் நம்ம அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் நாவு ஆண்டவரை பற்றி பாடுதா, இல்லைன்னா தேவையில்லாத காரியங்களை பற்றி பாடுதா? அதே சங்கீதம் 37:30 பாருங்க. சங்கீதம் 37:30. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமானுடைய நாவு நியாயத்தை பேசும். அப்போ தவறுதல் என்ன செய்யாது, அங்கே இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், நாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம வந்திருக்கணும். சங்கீதம் 19:14 பாருங்க. சங்கீதம் 19. கண்மலை என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பாங்க. அப்போ நான் பேசுகிற பேச்சு ஆண்டோடைய சமூகத்தில் நினைச்சணும் பிரியமான ஒன்றா இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் குறித்து பேச வேண்டுமே தவிர தேவையில்லாத காரியங்களை நாம் பேசக்கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை விட வாசிருங்க. தீத்து 1ஆம் அதிகாரம், யூதா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வெளிப்படுத்தலுக்கு முன்னால் இருக்கும். யூதா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கும் அவர்களின் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். நம்ம பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் நியாயம் தீர்க்க பிரதான தூதர்களோடு நம்ம வருவார். அப்படியானால் கடைசி காலத்தில் நம்மளோட தேவையில்லாமல் பேசியிருந்தால் அவை எல்லாவற்றிற்கும் நம்ம நினைச்சணும் கணக்கு கொடுக்கணும். ஒரு பழமொழி கூட நம்ம ஊர்களில் சொல்லுவாங்கல்ல, பகல் நேரத்தில் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாது. ஏன்னா செவுருக்கு என்ன உண்டா, காது உண்டு. அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பேசுகிற பக்கத்தில் யாரும் இருக்குன்னு தெரியாமலே சிலத்தில் பேசிடுவோம், பேசிட்டு மாட்டிக்கிடுறது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். அதுக்கு பிரதான ஆசாரிகள் எக்காலத்தோடு எல்லாம் ஒரு பெரிய படையே வருது. அப்போ ஒவ்வொருத்தருங்க நம்ம சொன்னாங்க, நம்ம பேசின வார்த்தைகளை அங்கே நிச்சயம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்ம பேசுகிற பேச்சில் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தப்பித்து கொள்வதற்காக நாவை நம்ம நினைச்சணும் அடக்கி கொள்ள வேண்டும். கடைசியாக மத்தேயு 12:36 வசனத்தையும் பார்த்துருங்க.